ராஜேஷ், தொடர்ந்து அங்கு ஒரு பதற்றமான சூழல் நிலவுது அப்படின்னு சொல்றீங்க. தற்பொழுது அங்கிருந்து அவர்கள் வெளியேறி விட்டார்களா? தற்போதைய சூழல் அங்கு எப்படி இருக்கு? கௌதமி, அந்த பூசாரிகள் அனைவரையும் ஸ்ரீதர் வாண்டியாருடைய அந்த மிரட்டலுக்கு பிறகு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். ஆனால் அவர்கள் அங்கிருந்து ஏன் வெளியேற்றப்பட வேண்டும் என்பது நமக்கு தற்போது வரை புரியவில்லை. அதற்கான காரணங்களும் தெரிவிக்கப்படவில்லை. அவர்கள் நாம் காலையிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் வந்தார், எதிர்க்கட்சி தலைவர் வந்தார், பல்வேறு கட்சிகளினுடைய தலைவர்கள் வந்தார்கள். அப்போதெல்லாம் தொடர்ந்து பூசாரிகள் அங்கே நின்று கொண்டுதான் இருந்தார்கள். அவர்கள் தேவருக்கு மாலை அணிவிப்பது, அங்கே பூ அலங்காரம் செய்வது, அது மட்டும் இல்லாமல் அருகிலே அந்த வரக்கூடிய தலைவர்களுக்கு அந்த பூத்தொட்டை எடுத்துக் கொடுப்பது, அவர்களுக்கு விபூதி எடுத்துக் கொடுப்பது உள்ளிட்ட அந்த பணிவிடைகளையும் அந்த சேவைகள் போன்றவற்றை எல்லாம் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். இது வழக்கமாக செய்வதுதான், வழக்கமாக நடைபெறக்கூடிய பணிதான். ஆனால் அவர்களுக்கு இங்கே உள்ளே என்ன வேலை, அவர்களை ஏன் உள்ளே விட்டீர்கள் என்பது போல ஆவேசமாக ஸ்ரீதர் வாண்டையார் பேசுவதற்கான காரணம் என்ன என்பதே தெரியவில்லை. அங்கு பல கட்சிகளை சார்ந்தவர்களும் பல அமைப்புகளை சார்ந்தவர்களும் தொடர்ந்து அவரை சமரசப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். ஆனால் எந்த சமரச முயற்சிக்கும் ஸ்ரீதர் வாண்டையார் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. தேவருடைய சிலைக்கு அருகிலேயே சுமார் 15 நிமிடங்களாக நின்று கொண்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றார். மிரட்டலாக சில வார்த்தைகளையும் பயன்படுத்தி வருகின்றார். அதாவது, சில பூசாரிகள் இங்கே இருக்கக்கூடாது, அவர்களுக்கு தேவர் நினைவிடத்தில் என்ன வேலை, அவர்களை உடனடியாக தேவர் நினைவிடத்தை விட்டு வெளியே செல்ல சொல்லுங்கள் என்று அவர் மிரட்டுகின்றார். அமர்ந்து தர்ணா செய்யவும் தொடங்கிவிட்டார். தற்போது ஸ்ரீதர் வாண்டையார் அந்த இடத்திலே அமர்ந்து தர்ணா செய்ய தொடங்கி இருக்கின்றார். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் வெளியே சென்றால் மட்டும்தான் நான் இந்த இடத்திலே இருந்து செல்வேன் என்று அவர் தொடர்ந்து மிரட்டக்கூடிய வகையிலும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தற்பொழுது அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆனால் போலீசாரிடமும் ஸ்ரீதர் வாண்டையார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். அங்கிருந்து தான் எழ முடியாது போன்ற செய்கைகளை அவர் செய்து வருகிறார். தொடர்ந்து போலீசார் பூசாரிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்கி வருகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ந்து பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் தொடர்ந்து மரியாதை செலுத்தக்கூடிய நேரத்தில் இது போன்ற நிகழ்வுகள் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது அந்த பகுதியில் இன்னும் எவ்வளவு பதற்றமானதாக மாற்றும்? காவல்துறையினர் எவ்வளவு விரைவாக இதுல செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு? கௌதமி, இந்த விஷயத்துல காவல்துறையினர் இன்னும் வேகமாக செயல்பட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான். காரணம், ஸ்ரீதர் வாண்டையார் அங்கே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டால் அங்கே ஏதோ பெரிய பிரச்சனை என்பது போல ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டுவிடும். இது போன்ற பரபரப்பு அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் 1 மாதத்திற்கு முன்பே மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் அமர்ந்து பேசி எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வரும், எந்தெந்த ரூபத்தில் பிரச்சனை வரும், யாரால் பிரச்சனை வரும் என்று ஒரு பெரிய பட்டியலை தயாரித்து அதற்கெல்லாம் அவர்கள் தீர்வுகளை உருவாக்கி வைத்திருந்தார்கள். இன்று காலையிலிருந்தே எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக என்று சொல்லக்கூடிய மென்மையாகத்தான் இந்த நிகழ்வு அழகாக சென்று கொண்டிருந்தது. அனைத்து தலைவர்களும் வந்தார்கள், ஒருவர் பின் ஒருவராக தேவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். அதன் பிறகு அவர்கள் சென்று விட்டார்கள். எனவே அப்படித்தான் சென்று கொண்டிருந்தது. வழக்கமாக இளைஞர்கள், சில அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லாம் கார்களிலும் இருசக்கர வாகனங்களிலும் வேகமாக வருவது, பொதுமக்களை அச்சுறுத்துவது போல வருவது, ரேஸ் வைத்துக் கொண்டு வருவது, இது போலெல்லாம் ஈடுபடுவார்கள். கையிலே உருமா கட்டி கொண்டும் தலையிலே அவர்கள் சுத்தி கொண்டும் வருவார்கள். எனவே அது போன்று பல விஷயங்களை கடந்த சில ஆண்டுகளாக நாம் காணொலிகள் பார்த்திருக்கிறோம். ஆனால் அது போன்ற எந்த ஒரு விஷயமும் இந்த ஆண்டு நம்மால் பார்க்க முடியவில்லை. அவர்கள் தேவர் மீது மிகுந்த மரியாதையோடு பக்தியோடு இருக்கக்கூடியவர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு தேவையான அந்த மரியாதையை செலுத்தினார்கள். அவர் மனமுருக அவர்கள் வேண்டிவிட்டும் மரியாதை செலுத்திவிட்டும் வணங்கிவிட்டும் அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள். ஆனால்
ஸ்ரீதர் வாண்டையார் வந்ததிலிருந்தே ஏதோ பிரச்சனை செய்ய வேண்டும் என்பது போலவே தொடர்ந்து பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார். காவலர்கள் இவ்வளவு பேசியும் கூட அவர் அங்கிருந்து எழ மறுக்கின்றார். அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அந்த பூசாரிகளுக்கு இங்கே என்ன வேலை, அவர்களை இங்கிருந்து வெளியே அனுப்புங்கள், அவர்களை வெளியே அனுப்பாமல் நான் இந்த இடத்தை விட்டு வெளியே செல்ல மாட்டேன் என்பதுதான் அவருடைய ஒரு குறிக்கோளாக ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆனால் அந்த பூசாரிகளை ஏன் அனுப்ப வேண்டும் என்பதற்கான எந்த காரணத்தையும் அவர் சொல்லவில்லை. அவர்களுக்கு இங்கு என்ன வேலை என்பது அவரது கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் காலையிலிருந்தே இங்குதான் இருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக நாம் பார்க்கின்றோம், ஒவ்வொரு ஆண்டும் பூசாரிகள் தேவர் திருமகனாருடைய அந்த அருகிலே நிற்பார்கள். அவருக்கு தேவையான அந்த மாலைகளை வைப்பது, பூஜைகள் செய்வது, அவற்றையெல்லாம் அந்த பூசாரிகள் தான் பார்த்துக் கொள்வார்கள். இதுதான் வழக்கமான நடைமுறை. ஏன்னா அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வந்த உடனே நீங்களாம் யாரு, நீங்களாம் எதுக்கு இங்க நின்றுருக்கீங்க, உங்களுக்குலாம் என்ன வேலை, உடனே வெளியே போங்க, எதுக்கு வெளியே போகணும் என்ற ஒரு கேள்வியை கேட்ட உடனே கன்னத்தில் பலார் என்று ஒரு பூசாரியை ஓங்கி அடித்து விட்டார். அவ்வாறு அடித்த உடனே அவர் மற்ற பூசாரிகளும் இணைந்து கொண்டார்கள். இணைந்து கொண்டு எதற்காக எங்களை வெளியே செல்ல சொல்கிறீர்கள், எதற்காக எங்களை அடிக்கிறீர்கள், எதற்காக எங்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில நீங்கள் பேசுகிறீர்கள் என்று அவர்கள் கேள்வியை எழுப்பினார்கள். தற்போது அமமுகவினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி தற்போது சமரச பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். யார் தன்னுடன் பிரச்சனையில ஈடுபட்டது, யார் தன்னுடன் தொடர்ந்து அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டது என்பதை ஸ்ரீதர் வாண்டையார் அடையாளம் காட்டுகிறார். அவர்கள் இருவரும் இங்கிருந்து வெளியே செல்ல வேண்டும், அவர்கள் வெளியே சென்றால்தான் நான் இந்த இடத்திலே மரியாதை செலுத்துவேன் என்று அவர் சொல்கின்றார். டிடிவி தினகரனும் தற்போது இந்த இடத்துக்கு வந்துவிட்டார். டிடிவி தினகரனும் தற்போது மரியாதை செலுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய நிலையில அவரும் தற்போது அந்த சமாதான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வருகின்றார். சுமார் 20 நிமிடங்களாக ஸ்ரீதர் வாண்டையார் அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு ஒரு தர்ணா போராட்டம் போல செய்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து இந்த இடத்திலிருந்து எழ மறுத்து அவர் பிரச்சனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஒரு பூசாரியை ஓங்கி கன்னத்திலே அறைந்து விட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த இடமே ஒரு பரபரப்பாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. சம்பவ இடத்திற்கு டிடிவி தினகரன், அதே போல செங்கோட்டையன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரெல்லாம் வந்துவிட்டார்கள். அதாவது தேவர் திருமகனாருக்கு மரியாதை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். நாம் திரையிலேயே பார்க்கின்றோம். செங்கோட்டையன், டிடிவி தினகரன் மற்றும் அமமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் சென்று அந்த ஸ்ரீதர் வாண்டையாரை சமரசம் செய்வதற்கான முயற்சியில ஈடுபடுகின்றார்கள். அவர்கள் பூசாரிகளை இங்கிருந்து வெளியே அனுப்ப வேண்டும் என்று ஸ்ரீதர் வாண்டையார் சொல்கிறார். செங்கோட்டையன் தற்போது இவர்கள் இருவரையும் சமரசம் செய்வதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கிறார். அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பணியில ஈடுபட்டு வரக்கூடிய செங்கோட்டையன் தற்போது இங்கிருந்து, அதாவது தேவர் நினைவிடத்திலே இருந்து அந்த பூசாரிகளை வெளியே அனுப்ப வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர் வாண்டையார் வைத்திருந்தார். எனவே ஸ்ரீதர் வாண்டையாருடைய அந்த வலியுறுத்தலுக்கு இணங்க தற்போது 2 பூசாரிகளை வெளியே அனுப்புகிறார்கள். செங்கோட்டையனும் தற்போது வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார். அந்த பூசாரிகளை நோக்கி கையை கூப்பி வணங்கி தயவு செய்து நீங்கள் வெளியே செல்லுங்கள், அப்போதுதான் இங்கு ஒரு சுமூகமான சூழல் உருவாகும், மேற்கொண்டு பிரச்சனையை வளர்க்க வேண்டாம் என்று அவர்கள் மன்றாடி கேட்டுக்கொண்டார்கள்.